நாடோடிகள் பட பாணியில் சீதாவை பார்த்திபன் எப்படி திருமணம் செய்துள்ளார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நடிகர் பார்த்திபன் மிகவும் பிரபலமான நடிகர் மற்றும் இயக்குனர். பல படங்களில் நடித்துள்ள பார்த்திபன் 15 படங்களை இயக்கி பல படங்களை தயாரித்துள்ளார். நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜிடம் உதவியாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் பார்த்திபன் தனது நடிப்பு வாழ்க்கையை சிறிய வேடங்களில் தொடங்கியுள்ளார். பாரதி கண்ணம்மா, நீ வருவாய் என, வெற்றி கொடு காற்று, ஆயிரத்தில் ஒருவன், பொன்னியின் செல்வன் போன்ற படங்களில் பார்த்திபனின் நடிப்பு பரவலாக பேசப்பட்டுள்ளது. ஜாதி வன்கொடுமைகளை கையாளும் படமான மேல் விலாசத்தில் பார்த்திபனின் நடிப்பும் பரவலாக பேசப்பட்டது. பார்த்திபன் நடிகை சீதாவை மணந்தார். இந்த திருமணத்தில் அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். அவர்கள் ஒரு பையனை தத்தெடுத்தனர். அபிநயா, கீர்த்தனா ஆகிய 2 மகள்களுக்கும் திருமணம் நடந்தது. கீர்த்தனா கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தின் மூலம் அனைவரையும் கவர்ந்தவர். மாதவன் மற்றும் சிம்ரன் தம்பதியரின் மகளாக கீர்த்தனா நடித்திருந்தார். சீதா மிகவும் பிரபலமானவர். சீதா சில படங்கள் மற்றும் சீரியல்களில் நடித்துள்ளார். உல்லாச பயணத்தில் முகேஷின் மனைவியாக சீதாவும் வந்திருந்தார். பார்த்திபனும் சீதாவும் படத்தில் பணிபுரியும் போது காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். வீட்டில் உள்ள கஷ்டங்களிலிருந்து தப்பிக்க நடிக்க ஆரம்பித்தார் சீதா. ஆர்வம் இல்லாத போதும் தந்தையின் வற்புறுத்தலின் பேரில் சீதா செயல்பட்டார். தனக்கு எவ்வளவு பணம் கிடைத்தது என்று கூட தெரியவில்லை என சீதா கூறியுள்ளார். இந்த நிலையில் தான் பார்த்திபனை சீதா காதலிக்கிறார். இவர்களது காதல் விவகாரம் சீதாவின் தந்தைக்கு வீட்டில் தெரிந்ததும் சீதாவின் தந்தை அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஷூட்டிங், கோயிலுக்கு, ஹோட்டலுக்கு போகும் சீதாவை பார்க்க ஆரம்பித்தார். சீதா பார்த்திபனுக்கு எல்லா அர்த்தத்திலும் தான் எவ்வாறு காதலிக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த கடிதத்தை இனிமேலும் இங்கே தாங்கிக் கொள்ள முடியாது. இதை படித்த பார்த்திபன் உடனே சீதாவை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தான். இதை எப்படி சீதாவிடம் தெரிவிப்பது என்பதுதான் மீண்டும் பிரச்சனை. சொல்ல வழியில்லை. இதனால் பார்த்திபன் சில நண்பர்களை சீதாவின் வீட்டின் முன் நிறுத்தினார். இருப்பினும் சிறிய விளைவு இருந்தது. இறுதியாக சீதாவின் உறவினர் ஒருவர் அவர்களுக்கு உதவ வந்தார். ஒரு தெலுங்கு படத்தின் படப்பிடிப்பிற்காக சீதா வீட்டிற்கு வெளியில் வருவார் என தெரிய வந்தது. அதனால் பொதுவாக நடிகைகளை படப்பிடிப்புக்கு லொகேஷனுக்கு காரில் அழைத்து செல்வது வழக்கம். இதனால் பார்த்திபனின் நண்பர்கள் 2 கார்களில் காத்திருந்தனர். பார்த்திபன் தன் நண்பனின் வீட்டில் திருமண உடையில் காத்திருந்தார். சிறிது நேரம் கழித்தும் சீதா வருவதை காணவில்லை. கல்யாணம் 5 மணிக்கு திட்டமிடப்பட்டது. ஆனால் 7 மணி ஆகியும் சீதா வரவில்லை. கடைசியில் சீதா வந்துவிட்டார் என்று கேட்டதும் அனைவரும் நிம்மதியடைந்தனர். பிறகு சீதா வந்தவுடன் பார்த்திபன் மாங்கல்யத்தை கட்டினார். கருத்து வேறுபாடு காரணமாக சீதாவும் பார்த்திபனும் விவாகரத்து பெற்றனர். திருமணத்திற்கு பிறகு பார்த்திபன் நடிக்க சம்மதிக்கவில்லை என்றும் இந்த திருமணம் தனது வாழ்க்கையில் எடுக்கப்பட்ட தவறான முடிவு என்றும் சீதா கூறியிருந்தார்.